ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சோயா சங்க்ஸ் கிரேவி எப்படின்னு பார்ப்போம். இது சிக்கன் கிரேவி ஸ்டைலில் வைக்க போகிறேன். 100 கிராம் சோயா சங்க்ஸ் எடுத்து ஒரு 2 கிளாஸ் சுடு தண்ணியில் போட்டு கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சுருங்க. நல்லா கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிடுங்க தண்ணி. அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. இது 5 மினிட்ஸ் ஊறட்டும். இப்போது 3 தக்காளி 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். இதை கட் பண்ணிப்போம். ஸோ சோயா சங்க்ஸ் வெந்திருக்கான்னு பார்ப்போம். எடுத்து கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். அது வந்து சாஃப்டாக நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்கள் விரலில் லைக் சாஃப்டாக அப்படியே அமுத்தணும். கொஞ்சம் கெட்டியாக இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நேரம் ஊற விடுங்க. நான் இன்னொரு 2 மினிட்ஸ் விட போகிறேன். மீன்வேல் ஒரு கடாயை எடுத்து 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. தாளிச்சுப்போம். கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு அப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காக ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு, தேவையான உப்பு இப்போவே சேர்த்துக்கோங்க. சீக்கிரமாக வெங்காயம் வதங்கிடும். அப்புறம் 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ஒரு 30 கிராம்ஸ் அளவு இருக்கும். அப்புறம் அது பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 3 டொமேட்டோஸ் கட் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஆட் பண்ணி நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம இந்த சோயா சங்க்ஸை ஃபில்டர் பண்ணி அந்த சோயா சங்க்ஸ் எடுத்துக்குவோம். அப்புறம் கொஞ்சம் கோல்டு வாட்டர் விட்டு அதெல்லாம் நல்லா அலசிக்கோங்க. அந்த ஏதாவது டஸ்ட் ஏதாவது இருந்தாலும் எல்லாமே போயிடும். இப்போ அதை வந்து புழிஞ்சி நல்லா தண்ணி இல்லாமல் கையிலேயே புழிஞ்சி இப்படி வச்சுக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ நுரை வரும் பாருங்கள். இப்போ அது தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுப்போம். ஸோ எல்லா சோயா சங்க்ஸும் இதே மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி தண்ணி நல்லா எடுத்துருங்க. அப்போ தான் நம்ம கிரேவியில் போட்டால் தண்ணி விடாது கிரேவி, இல்லைன்னா ரொம்ப தண்ணியாக இருக்கும் கிரேவி. இப்போது அந்த டொமேட்டோலாம் வதக்கணும் இல்லைங்களா, இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த டொமேட்டோ கொஞ்சம் வேகிற அளவுக்கு தட்டு போட்டு மூடிக்கோங்க. இப்போ இந்த கிரேவி நல்லா கொஞ்சம் டொமேட்டோலாம் குழஞ்சி வந்துருச்சு. இந்த டைமில் இந்த சோயா சங்க்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இது கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும். தட்டு போட்டு மூடிடுங்க. அப்போ தான் அந்த டொமேட்டோ ஃப்ளேவர் எல்லாம் நல்லா அந்த சோயா சங்க்ஸ்குள்ளே சேரும். அப்புறம் இப்போ ஒரு 1.5 ஸ்பூன் சில்லி பவுடர், இது வந்து ஹோம்மேடு. அப்புறம் 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் தனியா பவுடர். இதை போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி விடுங்க. ரொம்ப தண்ணியாக வேணும் கிரேவினா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, இல்லைனா கொஞ்சம் திக்கான கிரேவி வரும். நான் கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு சிட்டிக்கு கரம் மசாலா பவுடர் போட்டிருக்கேன். பட்டை, லவங்க, கிராம்பு இதெல்லாம் சேர்த்தது. அப்புறம் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்கிட்டோம். கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக நான் வெண்ணெய் சேர்த்துருக்கேன். ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காக தான். வெண்ணெய் வந்து ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா நெய் கூட விட்டுக்கலாம். இப்போது சோயா சங்க்ஸ் கிரேவி ரெடி. கிரேவி பூரி, சப்பாத்தி, ரைஸ் 3ஓடவும் சாப்பிடலாம்.